புது கேம் வந்து சரி ரொம்ப மியூசிக்காக இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து மான்ஸ்டர் ஸ்டார்மில் வந்து நீ கேம் பார்ட் 2 இன்றைக்கி ஆட போகிறோம். இன்றைக்கி எந்த இன்ட்ரோ போட முடியல, ஏன்னா இன்ட்ரோ வந்து அது நான் ஏற்றி வச்சுருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா அழிஞ்சிருச்சு. ரொம்ப இதுவாகிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டே இருந்தேன்னா அதில் நான் வந்து இன்ட்ரோவே அழிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோ போட்டுடலாம். ஓகே, கவலைப்படாதீங்க. வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆனா இருக்கா பார்த்தீங்களா, இவளோட ஃபோட்டோஸ் வந்து ஒரு பையனுக்கு தேவை. ஓகே, அவன்கிட்ட வந்து பையன்கிட்ட வந்து இவ்வளோ ஃபோட்டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவள் வந்து என்ன பண்ணுவான்னா ஒன்றும் பண்ண மாட்டான், நமக்கு உள்ளே விட்டுருவான். உள்ளே போகலாம் நம்மளால். அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போகணும். இந்த மாதிரி குட்ஸ் வந்து 3 குட்ஸ் கலெக்ட் பண்ணணுமா, பேக் ஆஃப் குட்ஸ். ஓகே, இந்த 3 குட்ஸ் கலெக்ட் பண்ணணும். வீடியோஸ் எல்லாருமே இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இப்போது லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன், இப்போவே சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓகே, எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மெயின் திங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளால் வந்து க்ரோ ஆக முடியும். நல்லா எல்லாருமே நல்லா வந்து வீடியோ பண்ணுங்கள், அப்படின்னா நல்லா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நல்லா வியூஸும் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்படியே போய் இந்த குட்ஸு தாங்க எங்கே இருக்குன்னே தெரியல. மூணாவது மட்டும் எங்கே போச்சுன்னே தெரியல. நானும் இந்த சிட்டி ஃபுல்லாக தேடிகிட்டே இருக்கேன், காணவே காணும். எனக்கு தெரிஞ்சு அது எங்கேயோ காணாமல் போயிருக்கோம். இன்றைக்கி இதாக இருக்குது, அவ்வளோதான். எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டோகரிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ணிடுவோம். ஓகே எனக்கே சிரிப்பாக இருக்குது. அவர்கிட்ட கொடுத்துருவோன்னு அவ்வளோதான். நான் வந்து நினச்சே பார்க்கல சொல்லும்போது இது வந்து ஒரு சின்ன ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம சொல்கிறோம் நான் ஈஸி நல்லா இருக்கிறத கொடுக்கணுமா, கொலினுக்கு தான் நான் கேட்க சொல்லிடுறேன். அந்த வெளியவே நின்றுட்டு அவன் தானே சொல்லி அவன் சொல்கிறான். இந்த அவனுக்காக பிக்சர் கொடுத்தேன்னு சொல்கிறான். நீ அவன்கிட்ட கொடுத்துட்டியான்னு கேட்க, இல்லை நம்ம கொடுக்கல. லவ் ஸ்டிக் போர்ஷன் அது பேர். ஃபஸ்ட்டே ஒரு காதல் கதையாடா, அது ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க. இவட்ட போய் கொடுத்துட்டோன்னா வழி விட்டுருவான் நமக்கு. ஆனால் கொடுக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த ஜிம் லீடர் எங்கே இருக்கான்னு கேட்கான். நம்ம கேட்கோம், அவன் வந்து உள்ளே தான் இருக்கான், நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். இந்த வழியிலே போகணும், நம்ம இந்த வழியில் போகணும். லேப்ரின்த் வழியே போனோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம ஜிம் லீடரை பார்த்துடலாமா. நம்ம யாரு கூடயும் ஃபைட்டே போடக்கூடாது. எஸ், நம்மளா ஃபைட் பண்ணலாம், அவங்க கூப்பிட மாதிரி வச்சுக்கூடாது. சுற்றிட்டு வந்து அதாவது லேப்ரின்த் தான் ஒன்றும் இல்லை, மேஸ் சேலஞ்ச் தான். ஓகே, நமக்கும் அடுத்த டைம் வந்து ஈவினில் சேலஞ்ச் இருக்குது, அந்த மாதிரி மேஸ் சேலஞ்சு. என்ன கஷ்டப்பட போகணும், இப்படி கூடயே போயிடலாம். ஐயோ இவன் வேறு இருக்கானே, இப்படி ஓடி வந்துடலாம், அவ்வளோதான். இவங்க வந்து ராய். ஓகே, ராயின்றவங்க கூட நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா வர பேட்டில் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வந்து ரொமான்டிக்காக பேசுவாள். இதுதான் அவளோட இதுவே. ஒரு போக்கிமான் நாகேஸ் நான் வச்சுருக்கேன், நான் அவன்கிட்ட 3 போக்கிமான் இருக்கா, நான் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவேன். ஏன்னா இது வந்து உட் ஜிம்மு. ஆனால் அடுத்த ஜிம்முக்கு என்கிட்ட போக்கிமான் இல்லை. அடுத்து வந்து வாட்டர் ஜிம்மு. வாட்டர் ஜிம்முக்கு என்ன பண்ண போகிறோம் சத்தியமாக தெரியல. ஒரு போக்கிமான் பார்த்தேன், மூசு சொல்லிட்டு ஒரு போக்கிமான் பார்த்தேன். அந்த போக்கிமான் பிடிக்க முடிஞ்சால் பிடிப்போம், இல்லாட்டி நான் ஆஃப்லைனில் பிடிச்சி வைக்கேன். ஓகே, ஃப்ளவர் ஃபைலாம் வேலைக்காகாது. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்கு வேலைக்காகாது. கியூடா தானே ஒரு இது கியூடோட லாஸ்ட் ஃபார்ம் தான் வந்து மூசூர். நம்ம மூசூர் தான் எடுக்க போகிறோம். ஒன்று மூசூர் எடுப்போம், இல்லாட்டி பியூட்டிஃபையோட ப்ளூவி எடுப்போம். ப்ளூவி வந்து எவால்வ் ஆகும். யங் பீப்புள்ஸ் எப்போவுமே வந்து ஓல்ட விட வந்து நல்லா ஸ்ட்ரெங்காக உருவாப்பாங்க. தேங்க்ஸ், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டான். ராட் ஹேமர் சொல்லிட்டு ஒரு வந்து அட்டாக்கர்ஸ் ஒரு பொருள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி க்ரீன் பேட்ச் கொடுத்துட்டான். ராக் ஹேமர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது ராக் ஹேமர்னா ஒன்றும் இல்லை, அதாவது சில இடத்துல எங்கேயாச்சும் கல் மாறி இருந்துச்சு அப்படின்னா கல்லை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். 10 லெவலில் இருக்கிறவங்க தான் வந்து ஜிம் லீடருக்கு பிடிக்கும். 10 லெவலுக்கு மேலே இருந்தால் தான் ஜிம் லீடருக்கு பிடிக்கும்னு சொல்லுவோம். ஏன்டா ப்ளூவி ஒரே ஒரு போக்கிமான் தான் வச்சுக்கா நினைக்கிறேன். ஃப்ளேமிங் கிளாப் போட்டு சுற்றுவாங்க. நான் இதில் ஒன்று தப்பு பண்ணிட்டேன். வந்து நம்ம போக்கிமான் இருப்பது என்ன ஃபைட்டே கூப்பிட மாட்டேங்கானுங்க. இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டு தண்டகணும். இவட்டையும் எப்போ ஃபைட்டே கூப்பிட மாட்டேங்கானுங்க. ஸோ கடவுளே என்ன பண்ணுறது. அடுத்த ஜிம் போவோம், இந்த வார ஜிம்மு லொட்டே சிட்டியில் இருக்காது ஜிம்மு. அவ்வளோதான் டிக்கெட் எபிசோட்ஸ். ஆனால் ஒரு பர்த்டே கம்மாக போகுது அப்படின்னு சொல்லி
இவன் வந்து இது வந்து சைட் மிஷின். ஓகே, சைட் மிஷின்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ணலாம். எல்லா சைட் மிஷினையும் சேர்த்து வச்சு நம்ம லாஸ்ட்டாக ஒவ்வொரு வீடியோவாக போடுவோம். ஓகே, ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு இருக்க சைட் மிஷினும். இது என்னது லாலுடோனு. இது லாலுடோன் கேஸ். இது வந்து அடுத்த சிட்டி. நம்ம அடுத்த இது வந்து இது இப்படி கூடி போய் பொசரி சிட்டிக்கு போகணும். பொசரி சிட்டியில் தான் வந்து வின் ஜிம்மோட பேட்டில் நடக்கும். விண்டு ஜிம்முக்கு வந்து அவன் தான் வந்திருப்பாரு. இந்த பொண்ணுக்கிட்ட பேசிருப்போம். என்னது பேர் என்ன? கடார்ஷனா. என்னடா பேர் இதெல்லாம்? இங்கே வந்து கொஞ்சம் வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் ஹேமர் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். கொஞ்சம் சாரி மன்னிச்சுக்கோங்க. 2 பேரோட பவனும் வந்து எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூடரோட பேட்டில் பண்ணுறா. கூட தானே ரொம்ப ஈஸியாக அடிச்சிடுவேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க போய்மெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லு. 24 லெவலில் இருக்கேன். என்ன போடலாம்? பிளேக் ஸ்ட்ரைக் போடணும். ஃப்ளேமிங் கிளாவ் போடுமா? ஃப்ளேமிங் கிளாவ்னா எரிய இது மாதிரி. ஷோ மெர்சினா ஒன்றும் இல்லை, கருணை காட்டுறது கைஸ். மெர்சினா ஒன்றும் இல்லை, கருணை தான். கருணை காட்டுற அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அவ்வளோ அந்த பொண்ணு போயிட்டா. இப்போ நம்ம வந்து எங்கே போனோம்னா லொட்டே சிட்டியோட என்ட்ரன்ஸ் இருக்கணும். இவன் வந்து சைட் மிஷின் தான் நம்ம கொடுப்பா. அது மாதிரி அவ்வளோதான், இவளோட முடிஞ்சிச்சு. இன்னும் டிக்கெட் எபிசோட் இருக்குது. லொட்டே சிட்டிக்கு போயிருக்கேன். ஐயோ, நான் எதுக்கு இங்கே வரேன்? நான் லூஸு. இப்போ மிஷன் எங்கே இருக்குது? மிஷன் மட்டும் பார்த்தோம். மோனிகா கிட்ட இருக்குது இப்போ மிஷனு. ஓகே, அங்கே அப்படி கூடி போவோம். அப்படியே கூடி போய் ஓடி போனோம்னா நம்ம லொட்டே. இங்கே வந்து ஒரு போக்கிமான் கிடைக்கும்னு சொன்னாங்க கைஸ். தண்டர் டைப் போக்கிமானு. அது பேர் வந்து பிளாஸ்மா க்ளவுட்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று சம்திங் அந்த மாதிரி போக்கிமான் கிடைக்கும்னு சொன்னாங்க. கிடைக்குமான்னு தெரியுது. நான் தேடி பார்த்தேன், நிறைய தேடி பார்த்ததில்ல. எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, இது வந்து எடுத்து போனோம். வீடியோஸ் என்ன 12 நிமிஷம் தான் இருக்குது. 13 நிமிஷம் வச்சுக்கோங்க. 13 நிமிஷம் தான். லொட்டே சிட்டியில் இருக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, அதாவது ஜிம் லீடருக்கு பக்கத்தில் போகணும். வா, மியூசிக் நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி பார்த்தீங்களா. இவன் தான் மோனிகா கிட்ட போய் பேசணும். இப்போ இந்த பேர் என்ன? பிளேஸ் வாட்டருக்காகவே இந்த பிளேஸ் அமைந்தப்பட்டது. இதுலேயே வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நம்ம இது பண்ணலாம். ஸ்விம்மிங் பண்ணோன்னா நமக்கு டைவிங் மெக்கானிசம் வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு மிடில் தான் கொடுப்பாங்க. மிடில் தானே யாரும் இல்லை, இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க ஜிம் லீடர் தான் வந்து மிட்டல்டா. அதான் அந்த பையன்கிட்ட போய் பேசணும். இவன் பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு பில்லி. பில்லி. ஓகே, ஏப்பா 2000 HP கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பியை சேர்த்து வைப்போம். ஏன்னா ஒரு போக்கிமானுக்கு 85 லெவல் ஏற்றணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி போக்கிமான்ஸ்க்கெலாம் சேர்த்து வச்சுட்டோன்னா நம்ம இதுவாக இருக்கலாம். இப்படி ஓடி போகணும். இப்போ நம்ம எங்கே போகணும் என்றால் ஒருத்தவங்க இருப்பாங்களாம். உள்ளப்படா உள்ள போயிடுச்சு. ஹாடி. இவன் வந்து யாருன்னா டார்க்கோ பையன் இருப்பான் பார்த்தீங்களா. நமக்குள்ளே சும்மா வந்து கத்திக்கிட்டே இருப்பானே, அவனோட கூட இருக்கிற மாதிரி. சீடாட செத்துட்டேன். ஐயோ, ஃப்ளேமிங் கிளாவ் அடித்தாலும் கம்மியாக தான் கேஸ் போகும். வாட்டர் பிக்மன் பார்த்தீங்கன்னா ப்ராவல் நான் பிரச்சனை. ஐயோ, நான் கிராஸ் போக்கிமான் ஒன்று எடுத்துருக்கணும் கேஸ். நான் நிறைய போக்கிமான் தேடி பார்த்தேன். எனக்கு ஒரு போக்கிமானுமே கைக்கே வர மாட்டேங்குது. ஐஷீல்டு வேஸ்ட்டு. ஒரு போக்கிமான் கூட வர மாட்டேங்குது. நான் ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன். பண்டில் இருக்குது. அவ்வளோதான், ஒரே அடி தான். நான் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகலை. நீ லக்கி அப்படின்னு சொல்லும்போது நீ ரொம்ப நடுங்க வைக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நம்ம போய் பில்லி கிட்ட சொல்லணும். ஆனால் அந்த பில்லி வந்து ஏற்றுக்க மாட்டான். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றதே கேட்க மாட்டான். அவன் லூஸு. டேய் தவணுங்க. அவன் வந்து ப்ரெஷர் பண்ணுறான். இப்போ ரெசின்ற ஒருத்தவங்க வந்து ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் டிக்கெட்டை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க சைட் மிஷன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தெரியல. அவங்களான்னு பார்ப்போம். ஓகே, நான் இதான் வந்து கேட் பில்டிங். அங்கே பக்கத்தில் யாரும் இல்லையே. கேட் பில்டிங் உள்ளே இருப்பாங்க நினைக்கிறேன். இது கேட் பில்டிங், ரெஸ்டாரண்ட் கிடையாது. ஆமாம்,
அங்கே ஒரு பால் இருக்குது, ஆரஞ்சு 2 கிடச்சிருக்கு. நல்லா குக் பண்ணானா வந்து நமக்கு நல்லா ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். லூசு பிடிச்சவன். நல்லா குக் பண்ணாமல் நாங்கள் என்ன கருகையாக விட போகிறோம். கருகை விட்டால் அவன் கடைக்கு எவனும் வர மாட்டான். ரசீனா இப்போ வந்து யார்கிட்ட போகணும்னா அவங்கக்கிட்ட தான் போகணும். தாத்தா தள்ளி போங்க தாத்தா. இங்கே எங்கே சொன்னா அவங்க ரசீனா நினைக்கிறேன். அவங்ககிட்ட போகணும். ஓ நீ எனக்கு கொஸ்டின் கேட்காத அப்படி சொல்லிட்டு அவன் போக சொல்கிறா. 20 மெயின் கொஸ்டின் முடிச்சிட்டோங்க செம்ம. இப்போ நம்ம வந்து யார்கிட்ட போனோம்னா மொனாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்டேடியத்தில் இருப்பானா அவன்கிட்ட போகணுமா. அப்போ ஸ்டேடியம் மியூசிக் ஒரு மாதிரி போக்கி பால் அந்த என்ன தெரியுமா, இவன்கிட்ட பேசணும். அவங்க இப்போ எங்கள் மேலே பேசிக்கிட்டே இருக்காங்க, கடுப்பாக இருக்குது. நான் வாய்ஸ் கொடுக்குறதே கேட்க விட மாட்டேங்கானுங்க. நான் பேசுனா அவங்களுக்கு கேட்காது, அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கானுங்க லூசு பிடிச்சவனுங்க. சரி இப்போ இப்படி போய் ஒருத்தவங்க வந்து ஸ்கூலில் இருப்பாங்கன்னா அவங்க பேர் கூட வந்து உய் அப்படின்றவங்க வந்து மான்ஸ்டர் சென்டரில் இருப்பாங்க. நான் வந்து பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேர் டியூயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கூலில் இருக்க போகிறாங்க. ஸோ ஸ்கூலில் இருக்கவங்ககிட்ட போய் பேசணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சை அதான் நீங்கள் கஷ்டப்பட்டு பேசாச்சு. 3 வந்து நமக்கு சஸ்பெக்ட் கிடச்சிருக்காங்க. 3 சஸ்பெக்ட் போய் வந்து நம்ம ரசிக்கிற சொல்லணும். ஜட்ஜஸ் அதாவது சஸ்பெக்ட்ஸ் அவங்க. நீ காம்படிஷனுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வந்து குஷனுக்காக வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மோனிகா கிட்ட போய் இதை கொடுத்தோம் அப்படின்னா அவள் சந்தோஷமாகி இங்கே மிட்டில்டா வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிடுவாள். போயிட்டாட்ட விட்டுருணும். நான் அதை நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எங்கே இருப்பாங்க கேட்கும்போது நான் ஜெமினியில் தான் பார்க்கணும்னு நினச்சேன். மிலாண்டா வந்து எங்கே இருப்பாங்கன்னா கேட் பில்டிங்கில் தான் இருப்பாங்க, நீ வேணா அவங்ககிட்ட போய் பேச அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போய் தொடைய என்ன பண்ணுறது. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நல்லா அதிகமாக க்ரோ ஆக முடியும், அதிகமாக வீடியோஸ் போட முடியும். டெலிஷியஸான ஃபுட் கிடைக்கும். நல்லா இருக்குது சொல்கிறான். நம்ம வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் எல்லாமே தோற்று போயிடுவாங்க. கடமளிக்கும் நாளைக்கு போங்க. நம்ம இந்த இடத்துல கேமை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த பாடம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே.